நீங்கள் ஒரு Node.js இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, இல்லை அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கேள்விக்கான ஆன்சரை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒய் யூஸ் Node.js? நாம் ஏன் Node.js-ஐ யூஸ் பண்ணணும் அப்படின்ற கேள்வி. இந்த கேள்விக்கான ஆன்சர் நம்ம Node.js-உடைய ஆர்கிடெக்சர் தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் MK Tutorials யூடியூப் சேனல். நான் உங்கள் மனோஜ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம Node.js ஆர்கிடெக்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் கிளியராக தெரிஞ்சுக்கணும். Node.js அப்படின்றது ஒரு லாங்குவேஜ் கிடையாது. இது ஜஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் மட்டும்தான். ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ப்ரௌசரில் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ Node.js யூஸ் பண்ணி ப்ரௌசர் இல்லாத இடத்துல, அதாவது சர்வர் சைடும் நம்மளுடைய ஜாவாஸ்கிரிப்ட் கோடை ரன் பண்ண முடியும். அது எப்படி பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, க்ரோம் ப்ரௌசரில் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோடை கம்பைல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான் V8 இன்ஜின். அந்த சேம் V8 இன்ஜின் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஜாவாஸ்கிரிப்ட் கோடை சர்வர் சைடு ரன் பண்ணுறதுக்கு ஏதுவாக Node.js டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போது Node.js-ஓட ஆர்கிடெக்சர் பார்க்கும்போதில் இதை 2 மெயின் காம்போனண்ட்டாக பிரிக்கலாம். ஒன் இஸ் V8 இன்ஜின், அனதர் ஒன் இஸ் libuv லைப்ரரி. ஸோ இந்த V8 இன்ஜின் என்ன பண்ணும் அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்ட் கோடை மிஷின் கோடை கன்வெர்ட் பண்ணி தட் libuv C++ லைப்ரரிக்கு சென்ட் பண்ணும். அந்த libuv லைப்ரரிக்குள்ளே என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈவென்ட் கியூ இருக்குது, ஈவென்ட் லூப் இருக்குது, த்ரெட் பூல் இருக்குது, அண்ட் கால்பேக் ஸ்டாக்ஸ் இருக்குது, அண்ட் கால்பேக்ஸ் இருக்குது. இப்போது Node.js-க்கு ஒரு ரெக்வெஸ்ட் வருது அப்படின்னா V8 இன்ஜின் அந்த ரெக்வெஸ்ட்டை ரிசீவ் பண்ணி அதை ஈவெண்ட் கியூவில் ரிஜிஸ்டர் பண்ணிடும். ஒன்ஸ் அந்த ரெக்வெஸ்ட் ஈவெண்ட் கியூவில் ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறமா ஈவெண்ட் லூப் keep on checking each and every request. ஸோ அந்த ரெக்வெஸ்ட்டை எடுத்து அந்த ரெக்வெஸ்ட்டோடைய ஆப்ரேஷன்ஸை செக் பண்ணி பார்க்கும் ஈவெண்ட் லூப். தட் இஸ் அ பிளாக்கிங் ஆப்ரேஷன்ஸா நான் பிளாக்கிங் ஆப்ரேஷன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் அ நான் பிளாக்கிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா ஈவெண்ட் லூப் ப்ராசஸ் பண்ணி ஈவெண்ட் கியூவில் வச்சு, இட்ஸ் அ நான் பிளாக்கிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா ஈவெண்ட் லூப் ப்ராசஸ் பண்ணி ஈவெண்ட் கியூக்கு சென்ட் பண்ணும். ஈவெண்ட் கியூ அகெயின் V8 இன்ஜின் மூலமாக ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணிவிடும் நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு. இட்ஸ் அ பிளாக்கிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா அந்த பிளாக்கிங் ஆப்ரேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைல் சிஸ்டம்ஸில் ஒரு ஃபைல் ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு நெட்வொர்க் கால் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு எக்ஸ்டர்னல் API கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிளாக்கிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிளாக்கிங் ஆப்ரேஷன்ஸை த்ரெட் பூல் மூலமாக ஒரு த்ரெட் இனிஷியலைஸ் பண்ணி ஈவெண்ட் லூப் த்ரெட் கியூவில் ரிஜிஸ்டர் பண்ணிடும். ஒன்ஸ் தட் த்ரெட் கியூ அந்த டாஸ்க்கை முடித்ததுக்கப்புறமா ஒரு கால்பேக் மூலமாக ஈவெண்ட் லூப்புக்கு ரிசல்ட்டை சென்ட் பண்ணும். அகெயின் அந்த ஈவெண்ட் லூப் ஈவெண்ட் கியூக்கு ரிசல்ட்டை சென்ட் பண்ணும். ஈவெண்ட் கியூ அகெயின் V8 இன்ஜின் மூலமாக ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணிடும் அப்ளிகேஷன்ஸ்க்கு. ஸோ இதுதான் Node.js-உடைய காமன் ஆர்கிடெக்சர். இப்போது ஒய் யூஸ் Node.js அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸை சில பாயிண்ட்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், Node.js இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட். நம்ம ஆர்கிடெக்சரில் பார்த்த மாதிரி Node.js V8 இன்ஜின் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க. நான் பிளாக்கிங் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ Node.js எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் பாயிண்ட் இட்ஸ் அ ஸ்கேலபிலிட்டி. ஸோ Node.js மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸோடைய ரெக்வெஸ்ட்டை ரிசீவ் பண்ணி அதை குயிக்காக ப்ராசஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணிடும். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் ஈவெண்ட் லூப் அண்ட் த்ரெட் பூல், இந்த ரெண்டு இருக்கிறதுனால இந்த ரெண்டை யூஸ் பண்ணி Node.js மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்வெஸ்ட்டை ஹேண்டில் பண்ணும். Node.js யூஸ் பண்ணி ஒரு லைவ் சேட் அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு நோட்டிஃபிகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், லைவ் ஸ்ட்ரீமிங்காக இருக்கட்டும், ஒரு கேமிங் பேக்கெண்டாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பேக்கெண்ட் சிஸ்டம்ஸ்க்கு Node.js யூஸ் பண்ணலாம். இட்ஸ் அ வெரி ஹைலி ஸ்கேலபிள். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் எவ்ரிவேர், போத் ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் எண்ட். இப்போ ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ணுற ஜாவாஸ்கிரிப்ட் கோடு தான் சேம் நம்ம பேக் எண்ட்லையும் யூஸ் பண்ண போகிறோம். ஒரே லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம போத் ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் எண்ட் டெவலப் பண்ண போகிறோம். இதனால் ப்ரொடக்டிவிட்டி நம்ம ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா,
என்பிஎம் ரிச்சஸ்ட் பேக்கேஜ் எக்கோசிஸ்டம் அப்படின்றது Node.jsல இருக்குது. என்பிஎம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நோட் பேக்கேஜ் மேனேஜர். Node.jsல ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு பார்ட்டையும் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்ல இருந்து பில்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ Node.jsல ப்ரீடிஃபைன்ட் பேக்கேஜஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த பேக்கேஜஸ் யூஸ் பண்ணி நம்ம குயிக்காக அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிடலாம் வித்தவுட் எனி பாய்லர் பிளேட் கோட். அதில் முக்கியமான சில என்பிஎம் பேக்கேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் அப்படின்றத சொல்லலாம். அதை யூஸ் பண்ணி நம்ம ரெஸ்ட் ஏபிஐஸ் டெவலப் பண்ணலாம். மாங்கூஸ் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் சொல்லலாம். அதை யூஸ் பண்ணி நம்ம MongoDB கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். bcrypt அப்படின்றத யூஸ் பண்ணி நம்மளுடைய பாஸ்வேர்ட்ஸை ஹேஷிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி என்கோட் டிகோட் பண்ணிக்கலாம். JSON வெப் டோக்கன் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணி நம்ம ஆத்தரைசேஷன் ப்ராசஸ் பண்ணலாம். நோட் மெயிலர் அப்படின்ற பேக்கேஜ் யூஸ் பண்ணி நம்மளுடைய இமெயில் இன்டகிரேஷன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெடிமேட் பேக்கேஜஸ் இஸ் அவைலபிள். இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரொடக்டிவிட்டியை மோர் தென் 10 times இன்க்ரீஸ் பண்ணி நம்ம குயிக்காக அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணிடலாம். 5th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் பெர்ஃபெக்ட் ஃபார் மாடர்ன் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். மாடர்ன் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அப்படின்றத இன்றைக்கி நிலைமைக்கு நம்ம எதை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டன்ட் அப்டேட் கொடுக்குறதா இருக்கட்டும் சரி, லைவ் நோட்டிஃபிகேஷன்ஸ் யூசருக்கு ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஏபிஐ நம்ம கால் பண்ணுறோம்னா குயிக்காக ஏபிஐ ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, அண்ட் க்ளவுட் ஃப்ரெண்ட்லி டிப்ளாய்மெண்ட். அதாவது நம்ம AWS, Azure, Google Cloud யூஸ் பண்ணி நம்மளுடைய Node.js உடைய அப்ளிகேஷனை குயிக்காக டிப்ளாய் பண்ணிடலாம். ஸோ ப்ராசஸ் ஆல்சோ ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இட்ஸ் பெர்ஃபெக்ட் ஃபார் மாடர்ன் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். 6th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அசிங்க்ரனஸ். ஸோ Node.jsல அசிங்க்ரனஸ் அப்படின்றது இருக்கிறதுனால ஸோ த்ரெட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபைல்ஸ் ரீட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னல் ஏபிஐஸ் கால் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ இதெல்லாம் குயிக்காக பண்ணிடலாம். ஸோ வித்தவுட் டிஸ்டர்பிங், அதாவது அந்த மெயின் த்ரெட் அப்படின்றத நம்ம டச் பண்ணாமல் இதில் ஒரு த்ரெட் யூஸ் பண்ணி நம்மளுடைய அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன்ஸை பண்ணி ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணினதுக்கப்புறமா அந்த ப்ராசஸோடைய ரிசல்ட்டை மெயின் த்ரெட்டுக்கு சென்ட் பண்ணி மெயின் த்ரெட் ரெஸ்பான்ஸாக சென்ட் பண்ணிடும் யூசருக்கு. 7th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஹியூஜ் கம்யூனிட்டி சப்போர்ட். ஸோ Node.js உடைய கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா நவடேஸ் இட்ஸ் அ வெரி ஹியூஜ். கிட்டப்பாக இருந்தாலும் சரி, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவாக இருந்தாலும் சரி, ஸோ லாட் ஆஃப் டுட்டோரியல்ஸ் இஸ் அவைலபிள் இன் அ லாட் ஆஃப் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்குது. நம்ம ஏதாவது இடத்துல ஸ்டக் ஆகிருக்கோம், நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் தேவைப்படுதுனாலும் சரி, ஸோ Node.js having huge community support. 8th பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா easy to learn and beginner friendly. Node.js JavaScript யூஸ் பண்ணுறதுனால சேம் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற JavaScript பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஆல்சோ யூஸ் ஆகுது. ஸோ இட்ஸ் அ ஈஸி டு லேர்ன் அண்ட் இட்ஸ் அ பிகினர் ஃப்ரெண்ட்லி. ஸோ யாரெல்லாம் JavaScript தெரியுமோ we can start Node.js development also. ஓகே. 9th பாயிண்ட் பர்ஃபெக்ட் ஃபார் மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர். ஸோ இப்போ இருக்கிற மாடர்ன் ஆப்ஸ் டெவலப்மெண்ட் எல்லாமே மோனோலித்திக் ஸ்ட்ரக்சரில் இருந்து மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சருக்கு ஸ்விட்ச் ஆகிட்டு இருக்காங்க. மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்றது நம்ம ஒவ்வொரு சர்வீசஸையும் தனித்தனியாக டெவலப் பண்ணி டிப்ளாய் பண்ணி அதை நம்ம தனித்தனியாக ஸ்கேலபிள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதும் ஈஸி. இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் ஃபார் மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 10th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா க்ளவுட் டிப்ளாய்மெண்ட் இஸ் ஈஸி. ஸோ நம்ம Node.js யூஸ் பண்ணி டெவலப் பண்ண அப்ளிகேஷன்ஸை AWS Lambda, சர்வர்லெஸ் ஃபங்க்ஷன்ஸ், டாக்கர் கண்டெய்னர், குபர்னெட்டிஸ் கிளஸ்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா அதர் டெக்னாலஜிஸ் கூட சீம்லெஸ்ஸாக நம்மளால் ரன் பண்ணி டிப்ளாய் பண்ணிக்க முடியும். இவ்வளவு ஃபியூச்சர்ஸ் Node.js ப்ரொவைட் பண்ணுது. நவடேஸ் ஸ்மால் கம்பெனிஸ்லேருந்து வேர்ல்டு கிளாஸ் பிக் கம்பெனிஸ் வரைக்கும் அவங்க ப்ராடக்ட்டுக்கு Node.jsஐ ஒரு கோர் பேக்கெண்டாகவே யூஸ் பண்ணுறாங்க. அப்படி ஒரு சில கம்பெனிஸ் என்னன்றதை பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, லிங்க்டின், பேபால், ஊபர், நாசா, மீடியம், நிறையா கம்பெனிஸ் அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு கோர் பேக்கெண்டாக Node.jsஐ சூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டைம் யாராவது இன்டர்வியூவில் கேட்டால் ஒய் யூஸ் Node.js அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. இல்லை ஆல்ரெடி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களுடைய இன்டர்வியூர்கிட்ட சொல்லியிருந்தீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.